நண்பர்களே, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நண்பர்களே. பொங்கலுக்கு இப்போ தான் தங்கச்சிக்கு வந்து சீதனம் நல்லா செஞ்சுட்டு வந்தோம். சந்தோஷமாக இருக்குன்னு பார்த்தா இப்போ மனசு திருப்பி கஷ்டமாயிருச்சு, கவலையாயிருச்சு. ஏன்னா எங்கள் அக்கா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிலிண்டர் இல்லை, அடுப்பு வந்து சிலிண்டர் முடிஞ்சு போச்சு, விறகு அடுப்பில் தான் சோறு பொங்குறாங்க. என்னால் அவங்களும் கஷ்டப்படுறாங்க நண்பர்களே. எனக்கு ஒரு சிலிண்டர் கூட அவங்களுக்கு வாங்கி கொடுக்க முடியாத ஒரு நிலைமை ஆகிட்டேன் நண்பர்களே. எங்கள் அக்கா வீட்டில் நடந்திருக்க பிரச்சனை இந்த வீடியோவில் இருக்குது. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், வீடியோ உங்களுக்கு அதில் போடுறேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து நான் கண்டென்ட்லாம் எங்களுக்கு கிடையாது நண்பர்களே. எங்களுக்கு கண்டென்ட் போட்டு அப்படி சம்பாதிக்கணும் வாழ்க்கையே கிடையாது. ஒரு கஷ்டப்பட்ட வீட்டில் எப்படிலாம் சூழ்நிலை இருக்கும், என்னென்ன மாதிரி கஷ்டங்கள் இருக்குங்கிறத தான் இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன் நண்பர்களே. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சரியா நண்பர்களே? படுத்துதாப்பா இனி சிலிண்டர் காலியாக போனதோடு வாங்கித்தாங்க கேட்கவளா கொண்டாடுதவளா. இந்த காலத்துல வேற போயிட்டு இந்த நைட்டு போல யாராட்டி இப்படி எரியுமாயா? நீ என் நேரத்துக்கு எப்படி ஊதணும், எதை வச்சு ஊதணும்னு எனக்கு தெரியல. இது ஊதம் கொள்ளலும் இல்லை, இது டப்பா வச்சு நான் எப்படி ஊதுவேன்? சரி, அம்மாவுக்கு ஒரு பைப்பு செஞ்சு கொண்டு வர. மாமனுக்காட்டு போன் போடல, அவனாட்டு எனக்கு சிலிண்டர் வாங்கி தரமா. நான் என்ன செய்ய முடியும்? கடவுளே, எனக்கு பிள்ளைகள்ல இருந்து புருஷன் வரைக்கும் தாய் தாப்பு எல்லாரும் வச்சிருக்காங்க. அப்ப எதுக்கு அப்ப முருகன் நீ எதுக்கு வேண்டாம்? நான் வேண்டாம், நான் இப்படி வேண்டலப்பா. சமாளிமா ஏமா எனக்கு சிலிண்டரை வச்சு எரிச்சிட்டு எனக்கு இதுல பார்க்க முடியாதுமா. தவம் எடுக்கலாம், தவம் அந்த வருஷம் தவம். நீ வந்து நீ ஊடியில வரக்கூடாது தம்பி, நீ ஊடியில வராது சரியா? ஊடியில நான் உன் பாடு என் அப்பா பாடு, உனக்கு என்ன உன் பேச்சு? மருமகிட்ட ரொம்ப சத்தம் போடுறது எரிச்சலா இருக்குமா எனக்கு இதுல பார்க்க முடியாது. நான் வருஷம் முழுக்க நாங்க விரதமா காப்பாத்தலாம் வந்து உன் காலம் முடிஞ்சு போச்சு. இது என் காலத்துல இப்படி எல்லாம் எல்லாம் அனுசரிச்சு போகணுமா? பெரிய தலையெழுத்தா இருக்கு, அதெல்லாம் அனுசரிச்சு போ. போட்டா ஏ அப்படிலாம் சொல்லாதீங்க ஐயா, கோவப்படாம சாப்பிடுங்க ஐயா. ஆமா, பிள்ளைட்டு ஓயாம கோவப்படாங்க. இப்படியே டென்ஷன்லயே இருக்கா ஐயா. ஒரு மூச்சு அவனை வச்சு எனக்கு அந்த கேரளா ஊர்ல வச்சு எனக்கு அவனை வச்சு ஒரு பிரச்சனை, இப்ப இவ்வளவு வச்சு எனக்கு பிரச்சனை. ஆமா, பத்தி